கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுப்பா நல்லவர். இந்த நாள் பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை பார்ப்பீர்கள். இயேசுப்பா நல்லவர். இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 17 அதிகாரம் 10 வசனம். உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். இன்றைய ஜீவாத்தின் தலைப்பு கட்டுகிறதை அறிவிப்பார். கட்டுகிறதை அறிவிப்பார். ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி தாவீதோடு சொல்லாரு, உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை அறிவிக்கிறேன். ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டப் போகிறார். அதை என் மூலமாய் கர்த்தர் உன்னிடத்தில் சொல்லி இருக்கிறார். அதை நான் உனக்கு அறிவிக்கிறேன் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிறதை, கட்டப்போகிறதை உங்களுக்கு அறிவிக்கப் போகிறார். உங்கள் வீடு கட்டப்பட போகிறது. அதை தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வீடு கட்டப்படும். உங்களுடைய அலுவலகம் கட்டப்படும். உங்கள் வியாபாரம் கட்டப்படும். உங்கள் தொழில் கட்டப்படும். கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் உங்கள் ஊழியம் கட்டப்படும். ஒரு சபையின் போதகராக இருந்தால் சபையை கட்டுவார். சபை கட்டப்படும். சபைக்கு தேவையான கட்டிடங்கள், ஆலயங்கள், ஜெப வீடுகள், அலுவலகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கட்டுவார். அதை உங்களுக்கு அறிவிச்சிட்டு இருக்கிறார். கட்டப்போகிறதை அறிவிக்கிறார். தாவீதுக்கு வீடு கட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் அறிவித்தார். வீட்டை கட்டினார். அந்த 1 நாளாகமம் 17 அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிச்சு பாருங்க. இந்த வீடு கட்டப்பட்டது. அப்போது அங்கே தாவீது சொல்லாரு, நீ தன் வீட்டை ஆசீர்வத்தினால அந்த வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா கர்த்தர் சொன்னபடி கட்டுவேன்னு சொன்னபடி அந்த வீட்டை கட்டி முடிச்சு கொடுத்துட்டாரு. நம்முடைய ஆண்டவர் போய் சொல்லவே மாட்டார். உங்கள் குடும்பத்தை கட்ட போகிறார். எல்லாவற்றையும் கட்டி எழுப்ப போகிறார். சில வேளை பாழாய் போன நிலையில் இருக்கலாம், இடிக்கப்பட்டு கிடக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கட்டப்போகிறார். அதை அறிவித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அதிசயங்களை பார்க்க போகிறீர்கள். நம்புவீங்களா? உங்களுக்காக அடியேன் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு அவர் செய்ய போகிற காரியங்களை தொடங்க போகிறார். அவர் தொடங்கி வைக்க போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே. தாவீதுடைய வாழ்க்கையில கட்டுகிறதை முன்கூட்டி அறிவித்து, வீடு கட்டப்போகிறத முன்கூட்டி அறிவித்து, அதை அப்படியே செய்து முடித்து, அதே போல இன்றைக்கு இதோ ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். உன்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டப்பட வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. குடும்பம் கட்டப்படணும், வீடு கட்டப்படணும், தொழில் கட்டப்படணும், சபை கட்டப்படணும். அது எல்லாவற்றையும் ஆண்டவர் கட்டி எழுப்பும்படியாய் உன்னுடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். குறிப்பாக தகப்பனே, வியாதியினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார். சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் எல்லாம் அறிந்து போகட்டும். வியாதி படுக்கையில் படுத்திருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடப்பார்களாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் குறிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. சிறு பிள்ளைகள் பலகீனப்பட்டிருந்தால் அந்த பிள்ளைகளை சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். விபத்திலே சிக்குண்டு காயப்பட்டவர்களை கர்த்தர் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். உடைய கிருபை அவர்களை ஆட்கொள்ளட்டும். அவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். ஊழியங்கள் கட்டி எழுப்பப்படட்டும். சபை கட்டி எழுப்பப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.